Hi dear students, so last class how to invoke the Python programs with the explain பண்ணேன். So now the class will be discussed in 12th standard computer science unit 2 so input and output functions how to execute it. Input and output function how to execute it is will be now the class will be discussed. So first one, so input functions. So what is the mean by input functions? Input functions user by. So input functions help enter the data run time by the users. So running பண்ணும்போது யூசர் மூலமா ஸோ பயனாளர் மூலமா ப்ரோக்ராமை ரன் பண்ணும்பொழுது நம்ம என்ன டேட்டா என்ட்ரி பண்ணுறோமோ ஸோ என்ன டேட்டா இன்புட்டாக நம்ம கொடுக்குறோமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கூடியதான் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அகைன் சொல்கிறோம் பாருங்க, what is the input function? Input functions help the enter the data at the run time by the users. பயனாளர் மூலமா ஸோ நம்ம யூசர்ஸ் மூலமா நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம என்ன டேட்டா என்ட்ரி பண்றோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் enter the number 1 5 அப்படின்னு கேட்க ரன்னிங் டைம்ல, அப்போ enter the number 1 சொல்லும்போது நான் 5 என்ட்ரி பண்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவை தான் அதை அக்செப்ட் பண்ணக்கூடியதான் இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ அகைன் பாருங்க, enter the number 2 கேட்குது, இப்போ நான் 4 என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் இல்லையா, ஸோ அது மாதிரி அக்செப்ட் பண்ணக்கூடியதான் இன்புட் டேட்டா. ரன்னிங் டைம்ல கொடுக்கக்கூடியதான் அதை அக்செப்ட் பண்ணக்கூடியதான் இன்புட் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய சின்டெக்ஸ் பாருங்களேன், வேரியபிள் ஈக்குவல் இன்புட் பிராக்கெட்டுக்குள்ள பாரந்திஸ் பிராக்கெட். ஸோ இந்த பிராக்கெட் பாத்தீங்கன்னா அதோடைய பிராக்கெட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரந்திஸ் பிராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோம். ஸோ நம்ம கொடுக்கணும், என்ட்ரி பண்ணணும். இப்போ ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு மீனிங் என்ன சொல்லி, இது ஒரு சின்டெக்ஸ், இட் இஸ் அ ஃபார்முலா. எதனுடைய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா. வேரியபிள் அகைன் சொல்றோம் பாருங்க, வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பிராக்கெட்டுக்குள்ள ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ப்ராம்ப்ட் பைத்தான் ப்ராம்ப்ட் இதில் சிட்டின்றது நம்மளா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிளோட நேம். சிட்டி அப்படின்றது ஒரு வேரியபிளோட நேம், ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு. ஸோ இன்புட் அப்படின்றது இந்த இன்புட்டோட ஃபங்க்ஷனு. ஸோ இந்த பிராக்கெட்டு பாரந்திஸ் பிராக்கெட்டு. அப்போ என்டர் த டேட், என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். அப்போ என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு சொல்லி நான் அந்த பிராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுப்பதற்கு தான் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ நான் கொடுப்பேன் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அதுக்குரிய எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்கேன், எக்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு வேரியபிளை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் அப்படின்றது ஒரு டேட்டா டைப். ஸோ இன்ட் ஒரு டேட்டா டைப் எதுக்கு சார் அப்படின்னா, வரக்கூடிய அவுட்புட்டு எனக்கு இன்டீஜர்ல வேணும், ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வரக்கூடாது அப்படின்றது இன்ட் ஒரு டேட்டா டைப் பயன்படுத்தி இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்து என்டர் த நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்றேன். அந்த மாதிரி கொடுப்பதற்கு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அனதர் ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க, இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் டைம் என்ன பண்ணிருப்போம், நம்ம C++ல அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு சிஇன் ஒன்று ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். சிஇன் C++ல வந்து சிஇன், ஆனா சி லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். பாருங்க டிஃபரெண்ட் கவனிக்கிறேன். இப்போ நம்ம பைத்தான்ல கம்பேர் பண்ணும்போது இன்புட் வாங்குவதற்கு பிரிண்ட், ஸோ இன்புட். அப்ப இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இட்ஸ் ஆல்சோ கீவேர்டு. பாருங்க இது சொல்லும் பொழுது எல்லாமே கீவேர்டு சொல்லுவோம், லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்ப பைத்தான் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது இன்புட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி சின்னும்போது C++. ஸோ ஸ்கேனப் அப்படின்போது சி லாங்குவேஜ்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு அதுக்கேற்றவாறு இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்ப இன்புட் ஃபங்க்ஷன் பைத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் அதே வந்து பாத்தீங்கன்னா C++ல அதனுடைய அவுட்புட் வாங்குவதற்கு சி அவுட் அப்படின்றது நம்ம C++ல நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்ல பிரிண்ட் அப் அப்படின்னு சொல்லி நம்ம இன்புட் வாங்குவது பார்த்துருப்போம். இப்ப பைத்தான் லாங்குவேஜ்ல அதுல பிரிண்ட் வாங்குவதற்கு பிரிண்ட் ஆஃப் பாருங்க, பிரிண்ட் எஃப் சி அவுட்ன்றது அவுட்புட் வாங்குவதற்கு C++ லாங்குவேஜ். அதே பாருங்க சி லாங்குவேஜ்ல பிரிண்ட் ஆஃப் எஃப் வரும். ஆனா இது மூணுமே அவுட்புட் வாங்குவதற்குரியதுதான்.
சரிங்களா? ஸ்கிரீன்ல இருந்து நம்மளுக்கு அவுட்புட் மானிட்டர்ல தெரிய வைக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நேம் தான். ஆனா ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஏற்றவாறு சேஞ்சஸ் ஆகும். ஒவ்வொரு லாங்குவேஜ் அப்படின்பது C++ அப்படின்னு C அவுட், C அப்படின்னும் போது பிரிண்ட் ஆஃப், பைத்தான் அப்படின்போது பிரிண்ட் ஆஃப். ஸோ அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், ஸோ இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப அந்த மாதிரி சொல்லும்போது print of is used to display the result on the screen. அப்ப மானிட்டர்ல ஸ்கிரீன்ல அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணி காட்டக்கூடிய ஒன் ஆஃப் த கான்செப்ட் எப்படின்னு கேட்டா print of ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் பைத்தான் லாங்குவேஜ்ல. ஸோ ஓகே, தென் அனதர் பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, print அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள string to be displayed in result அப்படியே சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பாருங்க, print of அப்படின்னு வேரியபிள். சார் ஒரு print of ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள மோர் தென் ஒன் அவுட்புட் வாங்கணும், ஓகேவா? ஸோ மோர் தென் ஒன் அவுட்புட் வாங்கணும், ஹவு டு சார் அப்படின்னு கேட்டா பாருங்க, print string 1 அந்த string அப்படின்றத டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு கமா, அப்ப print of statement used to more than one output gets. so ஒன்றுக்கு மேற்பட்ட அவுட்புட் நான் கெட் பண்ணனும்னா which operator அப்படினும்போது அப்ப காமா அப்படின ஒரு ஆபரேட்டர், காமா அப்படின ஒரு ஆபரேட்டரா பண்ணனும் யூஸ் பண்ணனும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட அவுட்புட் வாங்குவதற்கு அதை செப்பரேட் பண்ணி காட்டுவது எதுன்னு பார்த்தனா காமா, ஓகேவா? தென் இதோடைய எக்ஸாம்பிள், அப்ப அவுட்புட் ஆஃப் அப்படினு வாங்குவதற்கு print of அப்படின ஒரு அதுல ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ரெண்டு கான்செப்ட பேஸ் பண்ணியும் இன்புட் ஃபங்க்ஷனும் அவுட்புட் ஃபங்க்ஷனும் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நான் ரைட் பண்ணிருக்கேன். சோ அந்த எக்ஸாம்பிளோட வர்க்கிங் பாத்தீங்கன்னா x equal to int parenthesis bracketக்குள்ள இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இன்புட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட். அகைன் ஒன் சொல்ற பாருங்க, ரன்னிங் டைம்ல யூசர்ன்றது நாம தான், யாரு வந்து ப்ரோக்ராம ரைட் பண்றாங்களோ அவங்க தான் யூசர், சரிங்களா? அப்ப அவங்க வந்து டேட்டா, ஸோ நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோமோ அந்த வேல்யூ கொடுக்குற டேட்டாவை தான் இன்புட்னு சொல்லுவோம். கீபோர்டு மூலமா நம்ம என்ன என்ட்ரி பண்றோமோ அது எக்ஸா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கீபோர்டு மூலமா நம்ம என்ன என்ட்ரி பண்றோமோ இட்ஸ் ஆல்சோ இன்புட். அந்த இன்புட் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இன்புட் ஃபங்க்ஷன், அதுக்கு பேர் இன்புட். தென் another one இன்புட் கேட்டிருக்கேன், int input enter the number 2. அப்ப ரெண்டு நம்பர் நான் இன்புட்டா வாங்குறேன். சோ அதோட ப்ராசஸ் என்ன பண்ண சொல்றேன்னா printf ஸ்டேட்மென்ட்ல கொடுத்துட்டேன். நான் செப்பரேட்டா கூட கொடுக்கலாம், z equal to இல்ல z equal to x plus y ன்னு கூட கொடுக்கலாம். சோ நான் டைரக்டா என்ன பண்ணிட்டேன்னா அத print ஸ்டேட்மென்ட்ல கொடுத்துட்டேன். எந்த மாதிரி அப்படிங்கும்போது the print sum of equal to x plus y அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ எனக்கு ஆட் பண்ணி கொடுத்துரும். அப்ப அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்க. அப்ப நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி பிஃபோர் கிளாஸ்ல முன்னாடி கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எப்படி ஒரு பைதான் ப்ரோகிராம ரைட் பண்ணனும், எப்படி வந்து சேமிக்கணும் அப்படிங்கற கான்செப்ட்ல சொல்றேன். அப்ப நான் டைப் பண்ணி முடிச்ச உடனே ஃபைல்ல போய்ட்டு சேவ்னு கொடுப்பேன். ஃபைல்ல போய்ட்டு சேவ்னு கொடுத்து அத ஃபைல் நேம் .py என்ற பேர்ல சேவ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ப்ரோகிராம ரன் பண்ணனும். அப்ப ரன் பண்ணதுக்கு go to the menu bar, run moduli அப்படிங்கற கமாண்ட செலக்ட் பண்ணு, ஆர் F5 ஒரு கீபோர்ட்ல போய்ட்டு பிரஸ் பண்ணு. ப்ரோகிராம டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணி முடிச்ச பிறகு go to the menu bar, run moduli ஆர் control press F5 அப்படின ஒரு கீயை பிரஸ் பண்ணு. பிரஸ் பண்ணி முடிச்ச பிறகு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங் மோட்ல உனக்கு தெரியும் enter the number. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணி ரஃப் பண்றேன். enter the number 1 ன்னு கேக்கும், நான் 5 ன்னு கொடுக்கிறேன். அடுத்து கேக்கும் enter the number 2 ன்னு சொல்லி என்ன பண்ணனும் 5 ன்னு கொடுக்கிறேன். அப்ப ரெண்டு வேல்யூமே என்ன பண்ணனும் ஆட் பண்ணி எனக்கு sum is 10 ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குனா உனக்கு ரிசல்ட் டிஸ்ப்ளே ஆகும். அப்ப இந்த ப்ரோகிராமோட அவுட்புட் என்ன பார்த்தீனா 10 the result of the sum is result displayed 10 ன்னு சொல்லி எனக்கு காமிக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ரோகிராம நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்களும் என்ன பண்றீங்க, வீட்ல போய் என்ன பண்ற, இத அப்லோட் பண்ணி பாருங்க. வீட்ல இதே மாடல் ப்ரோகிராம்ஸ் எல்லாமே ரைட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 இதே கம்பர் தான் சார். ஜஸ்ட் என்ன பண்றேன், நான் ஆட் பண்ண சொன்னேன்.
இது என்னன்னா எந்த வேரியபிள் எதோட அசைன் பண்ணணும் ஜஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அப்போ வாட் இஸ் மீன் பை அசைன்மெண்ட் ஆபரேட்டர்? பிஃபோர் கிளாஸ் 11th நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வாட் இஸ் மீன் பை அசைன்மெண்ட் ஆபரேட்டர்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஈக்குவல் so equal is a assignment operator. assignment operator purpose என்ன? லெஃப்ட் பக்கமா அதாவது ரைட் சைடுல இருக்கிற ஒரு வேல்யூ லெஃப்ட் பக்கமா இருக்கிற ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ண வைக்கக்கூடியதான். x பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, x equal to 10 ன்னு சொல்றேன்னா 10 ன்ற ஒரு வேல்யூ ரைட் சைடு இருக்குது, x ன்ற ஒரு வேரியபிள் லெஃப்ட் பக்கமா இருக்குது. அப்ப ரைட் சைடுல இருக்கிற ஒரு வேல்யூ லெஃப்ட் பக்கமா இருக்கிற வேரியபிள்ல அசைன் பண்ண வைக்கக்கூடியதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அப்ப get the above the program, how to use the program, how to run the program. அப்ப x, y அப்படின்னு சொல்லி முன்னாடியே ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஒரே லைன்ல வரக்கூடியதான் இன்ட் இன்புட் என்டர் தி நம்பர் 1 ன்னு கேட்கும். நெக்ஸ்ட் இன்ட் இன்புட் நம்பர் 2 ன்னு சொல்லி எனக்கு கேட்கும். அப்ப ரெண்டு வேரியபிளுக்கு நான் ரன்னிங் நம்பர் கேட்பேன். என்டர் தி நம்பர் 1 ன்னு சொல்லி கேட்கும்போது 13 சொல்லி கொடுத்துருவேன். அப்ப என்டர் தி நம்பர் 2 ன்னு சொல்லும்போது 15 சொல்லி கொடுக்குறேன். அப்ப இந்த மாதிரி கொடுத்த உடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தி இன்புட் வாங்குவதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட் enter the number 1 enter the number 2. ஆனா print ஸ்டேட்மெண்ட், சோ print ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தும் போது பாருங்க இந்த x-க்கும் இந்த x-க்கும் டிஃபரண்ட் இருக்குது. ஏன்னா நான் லோயர் கேஸ்ல பயன்படுத்திக்கிறேன் x y ன்னு சொல்லி, இங்க அப்பர் கேஸ்ல பயன்படுத்திக்கிறேன் x y ன்னு சொல்லி. இது ஒரே மாதிரி கொடுத்தா எதுக்குமா சார் ஒரே மாதிரி கொடுத்தனா உனக்கு கம்பைலர் என்ன பண்ணும், இன்டர்பிரேட்டர், சோ கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தனித்தனி வேரியபிளா அப்பர் கேஸ்ல கேஸ் சென்சிட்டிவ் மஸ்ட் அப்படிங்கும்போது இதுல x equal to x ன்னு சொல்லி நான் அசைன் பண்றேன், y equal to y ன்னு சொல்லி அசைன் பண்றேன் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல. அப்ப இந்த இடத்துல என்ன சார் நிகழ்வு ஏற்படுது அப்படின்னு கேட்டா x ஓட வேல்யூ நான் என்டர் தி நம்பர் 1 ன்னு சொல்லி 13 கொடுத்தேன், அது அப்பர் கேஸ் x க்கு போய்டும். y என்டர் தி நம்பர் 2 ன்னு சொல்லி நான் 15 கொடுத்திருக்கேன், இந்த வேல்யூ அடுத்து ஒரு வேரியபிள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போய் அசைன் ஆயிடும். சோ இங்கவே முன்னாடி என்ன பண்ணிருக்கேன், அசைன் பண்ற மாதிரி கெட் பண்ணிருக்கேன். அதுவும் உனக்கு என்ன பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல தெளிவா கொடுத்திருக்கேன். இந்த x ஓட வேல்யூ இந்த x க்கு போயிடணும், இந்த லோயர் கேஸோட வேல்யூ என்ன பண்ணிருக்கணும் y ஓட வேல்யூ போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி என்டர் தி நம்பர் 1 ன்னு சொல்லி 13 கொடுக்குறேன். 13ன்ற வேல்யூ x க்கு போய்டும், x க்கு அசைன் ஆயிடும். 50 அப்படின்ற ஒரு வேல்யூ என்டர் தி நம்பர் 2 ன்னு கேக்கும்போது நான் 15 கொடுக்குறேன். அப்போ y அப்ப இது y ஓட வேல்யூ அப்பர் கேஸ்ல இல்ல லோயர் கேஸோட வேல்யூ, லோயர் கேஸ் y ஓட வேல்யூ வந்து அப்பர் கேஸ் y ஓட வேரியபிளுக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிடும். ஜஸ்ட் ஒன் சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம்ஸ் தான், சாதாரணமா ஒரு ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் தான். நீங்களே என்ன பண்ணலாம் வீட்டில் ஹோம்ஒர்க்காவே ஓவரால் என்ன பண்ணலாம் ரைட் பண்ணி காமிக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா பேசிக்கான ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பேசிக்கான ப்ரோக்ராம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், தவிர ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை. ஏன்னா C++ லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் ரொம்ப ரொம்ப என்னது பெஸ்டான ஒரு லாங்குவேஜ். ஷார்ட்டாக உனக்கு தெரியும். பாருங்க, இதில் நான் வேற லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது உனக்கு டிஃபிகல்ட்டா தெரியும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நீங்க வீட்ல என்ன பண்றீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் டோக்கன்ஸ் அப்படின்றது. லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா C++ நான் உங்களுக்கு நடத்திருப்பேன், அந்த கிளாஸ்லயும் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன் டோக்கன்ஸ் இருக்கு. ஸோ பைத்தான்லயும் டோக்கன்ஸ் ஒரு கான்செப்ட் உள்ள வருது. அப்ப டோக்கன்ஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது token is a smallest individual unit program is called tokens. Then token is a basic type or collectible is called tokens. Then so three concepts are explain பண்ணலாம். First one, token is a smallest individual unit is called tokens. Then basic types or collectible is called tokens. Then the tokens are the base level lexical component அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் பைத்தான் லாங்குவேஜ்ல. ஸோ என்ன அழைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ்ல டோக்கன்ஸ் என்ன அழைக்கலாம் லெக்சிக்கல் காம்போனன்ட் சொல்லி அழைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டோக்கன்ஸை பல்வேறு விதமான செயல்பாடுகள். இப்போ டோக்கன்ஸ் அப்படின்ற தமிழ்ல என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளைகள். ஸோ வாட் ஆர் த கலெக்டிவ்லிஸ் ஆஃப் டோக்கன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இதில் டோக்கன்ஸ் எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ், another one identifiers, third one operators, fourth one delimiters, so fifth one literals அப்படினு சொல்லக்கூடிய ஒரு 5 types of tokens இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா ஸோ ஈஸியான ப்ரோக்ராமு யூ வில் ட்ரை த யுவர் ஹோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ட்ரை பண்ணி ஒரு என்ன பண்ணுற சப்மிட் பண்ணி அனுப்பிச்சு ஓகேவா